வணக்கம் அன்பர்களே. ஓம் கம் கணபதியே நமக. நாம இந்த பதிவில் கிரகங்களின் ஆட்சி, அதாவது சொந்த வீட்டை பற்றி பார்க்கலாம். போன பதிவில் நம்ம சூரியனோட உச்சத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து அதே சூரியனோட ஆட்சியை பற்றி, அதாவது சொந்த வீட்டத்தோட பலனை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்ம ராசியில சூரியன் இருந்தா என்ன பலன் அப்படின்னு. சிம்ம ராசியில சூரியன் சொந்த வீட்டுல இருக்காரு. ஸ்வக்ஷேத்திரம் அப்படின்னு. க்ஷேத்திரம்னா இடம், ஸ்வக்ஷேத்திரம்னா சொந்த இடம். நிறைய ஜோதிடர்கள் உச்சஸ்தானத்தை விட சொந்த வீட்டுல இருந்தாதான் மேக்சிமம் பலன் கிடைக்குது அப்படின்ற ஒரு கருத்துல இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, நீங்க இப்போ ஒரு வெக்கேஷன் போறீங்க, ஒரு ஹாலிடே போறீங்க. இப்போ ஹாலிடே போனா ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனா போறோம், வீட்டுலதான் எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். நிறைய பேருக்கு ஹாலிடே விடுங்க, வீட்லயே நான் ஹாலிடே பண்ணிக்கிறேன் அப்படின்னு, ஸ்டேகேஷன் அப்படிம்பாங்க. வெக்கேஷனை விட வீட்லயே இருந்துக்கிறேன், ஆனா அதுதான் எனக்கு சொந்தம், எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதேதான் இவங்களோட ஐடியாவும் த சேம் திங். நான் முன்னாடி சூரியன் உச்சம் வீடியோல சொல்லியிருந்தேன். உச்சஸ்தானம் மேஷராசியில உச்சம் அடைகிறாரு. சோ அது மேக்சிமம் பலன் கிடைக்கிறதுக்கு அந்த மேஷத்தோட அதிபதியான செவ்வாய் எங்க இருக்காருன்னு பார்த்தாதான் நம்மளுக்கு அது ஃபுல் பலன் கிடைக்குதா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியும். பட் இங்க பாத்தீங்கன்னா சூரியன் சொந்த வீட்லயே இருக்காரு. சோ சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா போறோம், ஏன்னா அதோட அதிபதியே சூரியன் தான். அப்கோர்ஸ் சூரியன் எந்த கிரகம் கூட இணைந்து இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த டிகிரில இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். பட் இன் ஜெனரல் அதோட சொந்த வீட்டுல இருக்கிறதுனால அதோட பவர் அதால ஈஸியா இயல்பா அதோட குணங்களை அதால காட்ட முடியுது. சோ இந்த பொசிஷன் இருக்கிறவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கான்பிடன்ஸ், சூரியன்னா கான்பிடன்ஸ் இல்லையா, ரொம்ப கான்பிடென்டா இருப்பாங்க, ரொம்ப இண்டிபெண்டா இருப்பாங்க. சுருக்கமா சூரியனை பத்தி சொல்றதுக்கு, சூரியன் என்னெல்லாம் குறிக்கும்னா தந்தை, ராஜா, கிங், அதிகாரம், அரசாங்கம், அதிகார ஸ்தானத்துல இருக்கிறவங்க, ஈகோ, இதெல்லாம் குறிக்கும். சிம்ம ராசி கால புருஷ கட்டத்துல அந்த 5ஆம் வீட குறிக்கும். 5ஆம் வீடுனா என்னன்னா, மேடையில பண்றது, மேடை பேச்சு, மேடை கலைகள், ஆர்ட்ஸ், படைக்கும் திறமை, கிரியேட்டிவிட்டி, கலைகள் எல்லாமே 5ஆம் வீடு குறிக்கும். குழந்தைகளும் 5ஆம் வீடு குறிக்கும். இப்போ சூரியன் சிம்ம ராசியில வந்துட்டாருன்னா, ஒரு ராஜா அவரோட கம்ஃபர்டபுளான அவரோட அரண்மனையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி. நான் மேஷராசியில சொன்னேன், ராஜா படைய சார்ஜ் எடுத்துக்கிற மாதிரின்னு. இங்க அவரோட அரண்மனையில ரிலாக்ஸ்டா இருக்காரு. சோ இவங்களோட நேச்சுரல் கேரக்டர் என்னன்னா, யாரையும் ஒபே பண்ணி யாரோட கட்டளையும் எடுத்துக்க பிடிக்காது, யாரோட ஆர்டர்ஸையும் கேட்க பிடிக்காது. ஏன்னா ராஜாவோட நேச்சுரல் குணம் என்ன, கட்டளை கொடுக்கறது, ஆர்டரை கொடுக்கறது, வாங்கறது இல்லை. சோ இவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அதுதான். கான்பிடன்ஸ் இருக்கலாம், அது ஓவர் கான்பிடன்ஸா ஆகாம பாத்துக்கணும். அண்ட் அதே மாதிரி மத்தவங்க புகழ்ச்சிக்கு ரொம்ப வசப்படக்கூடாது. புகழ்னா ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு, ஆனா அதே மாதிரி எந்த புகழறாங்க, அது பின்னாடி என்ன இது இருக்கு அப்படின்லாம் கொஞ்சம் சிந்திச்சா நல்லது இவங்களுக்கு. அண்ட் சூரியன் தந்தையை குறிக்கும்னு சொன்னேன். சோ அப்பா ரொம்ப ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கலாம், இல்லாட்டி அப்பாக்கு இந்த நான் இப்ப சொன்ன குணங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். அகைன் இப்போ எந்த நட்சத்திரத்துல இருக்கும் பொறுத்து குணம் மாறும். சிம்மராசி 3 நட்சத்திரத்துல இருக்கும். மகம், உத்திரம், பூரம், இந்த 3 நட்சத்திரத்துல விழலாம். ஸோ அதை பொறுத்து அது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் காமிக்குது, எந்த விதத்துல அதோட குணங்களை வெளிப்படுதுங்கிறது கலர் ஆகும். ஸோ இதுதான் ஜென்ரலா சிம்மத்துல சூரியனோட ஒரு ஜென்ரல் பலன். சரிக்கலாம். நீ இதுல சிம்மத்தோட அதிபதியே சூரியன், அதனால அது சொந்த வீட்லயே இருக்கிறான் அப்படிங்கறதுனால அதோட ரொம்ப வீரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உச்சத்தை விட, ஏன்னா உச்சத்துல மேஷத்துல அதிபதி செவ்வாய், அவன் எங்க இருக்கிறான் அப்படிங்கறத பொறுத்தும், சூரியன் மேஷராசியில வேற என்ன கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறத பொறுத்தும் பார்க்கும்.
இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் போய் என்னுடைய கட்டத்தை பார்க்கும் பொழுது சூரியன் தனிச்சும், செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்து இருக்கிறான் லக்னத்திலேருந்து 4வது வீட்ல. பட் என்னோட கேரக்டர் சூரியன் தனிச்சு இருக்கிறப்ப நான் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா வாயே மூட மாட்டேன். நான் மட்டும் தான் பேசிட்டே இருப்பேன். ம். அதே மாதிரி ஒரு விஷயம் எனக்கு முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை முடிச்சே தீருவேன். அது எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அதையும் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா யாராவது சொல்லுவாங்க, உனக்கு மட்டும் எப்படி வேலை சொல்லிட்டே இருப்ப நான் ஸ்டாப்பா அப்படின்னு வந்து எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றவங்களும் உண்டு. ஏதாவது ஒண்ணு நான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். அதை பண்ணு, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அது தனித்த சூரியனோட எஃபெக்ட்டுங்கிறத வந்து இப்போ நான் ஃபீல் பண்றேன். ஆனா செவ்வாய் வந்து எனக்கு சனியோட சேர்ந்து ம். அதோட இது எப்படி இருக்கும்? செவ்வாய் சனியோட சேர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன 4வது வீட்ல இருக்கா? லக்னத்துல இருந்து 4வது வீட்ல. 4வது வீட்ல இருக்கா, அப்போ செவ்வாய் பார்வை உங்களுக்கு சூரியன் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ம். சோ அதுவும் ஆக்சுவலா ஏன்னா சூரியனும் செவ்வாயும் நேச்சுரலா அவங்க 2 பேரும் நண்பர்கள். ஓகே. இவரும் அக்னி தத்துவம், அவரும் அக்னி தத்துவம். சோ உங்களுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்க இந்த கான்ஃபிடென்ஸ், இந்த லீடர்ஷிப், இந்த இந்த இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப சூரியனோட சேர்ந்து சனி இருந்ததுன்னா அது டெஃபினட்டா கம்மியாக்கி இருக்கும். ம். ஏன்னா அவங்க வந்து நண்பர்கள் கிடையாது. ஓகே. யா. ம். ஸோ நம்மள வந்து இந்த வீடியோ எல்லாம் பார்க்க நம்மளையே நம்ம கட்டத்தை பார்க்கும்பொழுது நமக்கே நாம யாரு அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியமாவும் இருக்குது. அதான் நம்ம குறிக்கோள். ஈஸியா வந்து நீங்க உங்களை பத்தியே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது ஒரு ஆச்சரியம். நான் யாருங்கிறது நமக்கே உண்மையிலே தெரியாதுதான். அது நம்ம வந்து ரிவீல் பண்ணிட்டே இருக்கிறோம். நாங்களும் உங்களோட சேர்ந்து இதை நான் வந்து கத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.